டிஆர் பாலவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? என்ன தடுக்கிறியா நீ அப்படின்னாரு. ஊழல்ல சொல்லாதீங்க, முறைகேடும்பாங்க. நம்ம முறைகேடுனே போவோம். ஏற்கனவே பெரியசாமி அவர்கள் மேல கேஸ் இருக்கு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. திமுக அமைச்சர் மகள் அவர்கள் வீட்டில் ஜிஎஸ்டி ஆனது ரைடு நடத்தி முடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இந்த ரைடானது நடத்தப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கிய ஆவணங்கள்லாம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு கூட பல தகவல் செய்திகளாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஜிஎஸ்டி ரைடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுல நம்ம அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது ஜிஎஸ்டி ரெய்டு அப்படிங்கிறது இதன் மூலமா மாநிலத்துக்கும் மத்தியக்கும் உள்ள வருவாய் 2 பேருக்குமே வருவாய் பாதிக்குது. அந்த வரி ஏய்ப்பு செய்பவர்களிடம் அந்தந்த மாநிலத்துல உள்ளவங்க அங்க உள்ள சோதனை போட்டு அவர்களோட ஆவணங்களை எடுத்து அதன் மூலமாக தெரிய வருதுதான் இந்த ரெய்டு. இதை நம்ம முதல்ல இவங்க எப்படி பிரபகண்டா கொண்டு போறாங்கன்னா, திமுக அமைச்சர் வீட்டுல ஏதோ ரெய்டு, ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, அவர் வீட்டுல ரெய்டு அப்படின்னு கொண்டு போறாங்க. இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த ஜிஎஸ்டி அதுக்கான கமிஷனர், தமிழ்நாடுக்கான கமிஷனரை நியமிப்பது மாநில அரசு, ஸ்டேட்ல தான். ஸ்டேட் சென்ட்ரலுக்கு உள்ளது வேற. ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு ஒரு கமிஷனர் இருக்காரு. இந்த ஸ்டேட்ல இங்க என்னென்ன பண்ணணும் என்னென்னங்கிறது அவர் தலைமையில தான் நடக்கும். அது மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அவங்க தான் நியமிக்கிறது. சரி, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது நமக்கு இவ்வளவு நஷ்டம் இந்த வருஷம் இவ்வளவு வரல, இந்த மாசம் அந்த ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும். அதுல நமக்கு இந்த இவ்வளவு நஷ்டமா இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு வரல, இவ்வளவு ஹெவியான பெண்டிங் இருக்கு அப்படின்லாம் ஒரு அலசல் அவங்களுக்குள்ள இருக்கும். போன வருஷம் இவ்வளவு வந்தது, இந்த வருஷம் வரலையே எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும். அந்த கவுன்சில்ல மெம்பரா இருக்கிறது எல்லா மாநிலத்தின் நிதியமைச்சர்கள், எல்லா மாநில நிதியமைச்சர்களும் அதுல இருப்பாங்க. அது ஒரு குழுவா இயங்கும். அவங்க போய் அந்த கூட்டத்துல பேசுவாங்க. சமீபத்தை எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் 56 57 ஞாபகம் இல்லை, பட் ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தது கூட்டம். அப்போ ஒரு 1-2 மாசத்துக்கு முன்னாடி கூட தமிழக நிதி அமைச்சர் போய் கலந்துகிட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்திருக்கு. அங்க கண்டிப்பாக இது விவாதித்திருப்பார்கள். இவ்வளவெல்லாம் இருக்கு ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சரி, இப்போ மாநில அரசுக்குள்ளதான் இருக்குங்கிறத சொல்றேன். இப்போ இவர் வீட்டுல அமைச்சர் வீட்டுல ரெய்டுன்றாங்க. இதே மாதிரி பல இடங்கள்ல ரெய்டு நடந்தது இல்லை. அப்பெல்லாம் ஏன் இவங்க அதெல்லாம் அரசியலாக்கல? நீங்க 2019 இன்னும் சொல்ல போனாங்க, 2019 மிகப்பெரிய அளவுல, அதாவது பிக்கஸ்ட் ஃப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2019 செப்டம்பர் மாதம் நடந்தது. எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, அப்பவே 336 இடங்கள் சொல்லி the biggest ever crackdown on GST violators போட்டாங்க. சரிங்களா? மொத்தமா டோட்டலா. அப்ப ஏன் அது அரசியலாக்கப்படல? அப்போ அவ்வளவு ஃப்ராடு அப்பவே இருந்திருக்கிறாங்க, ஸ்டார்டிங்லயே வந்திருக்கிறாங்க. சரி, இதற்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னாக்கா 2023 பிப்ரவரி மாதத்துல ஒரு நிறுவனத்துல நடத்துறாங்க. அந்த நிறுவனம் கதிர் நெட்வொர்க். அது சன் டிவி ஆபீஸ்ல அந்த அலுவலக முகவரியில தான் இயங்குது. அந்த கலைஞர் டிவி அலுவலகம் ஒரு அறிவாலயத்துல அப்படின்னு சொல்லிட்டு சித்திரம் டிவியோட லைசன்ஸ்ல தான் இதை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்த்தோம், செய்திகள்ல வந்தது. அப்போ அதுல ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ரெய்டுன்னு சொல்லி பண்ணாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, 30 கோடி கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுல ஜிஎஸ்டி கட்டவில்லைங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அதுவும் அவங்க அட்ரஸ்ல இருந்தது, அறிவாலயம் அட்ரஸ்ல இருந்தது, தேனாம்பேட்டையில அந்த ஆபீஸ் இயங்கிச்சு. ஆனால் அவர்களுடைய இன்னொரு ஆபீஸ் இருந்த கோடம்பாக்கம் ஆபீஸ்ல தான் சர்ச் பண்ணாங்க. சரிங்களா? கோடம்பாக்கம் ஆபீஸ்ல சர்ச் பண்ணாங்க. அவங்களோட ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் அறிவாலயம் அட்ரஸ். ஏன் அங்க சர்ச் பண்ணல? செய்திகள்ல வரல. நமக்கு செய்திகள்ல பார்த்தது கோடம்பாக்கம் மட்டும் தான் செய்திகள்ல வந்தது. ஏன் அறிவாலயத்துள்ள போய் சர்ச் பண்ண? அவங்களோட ரிஜிஸ்டர்ட் ஆபீஸே இதானே, ஏன் போல? அப்படின்ற அன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருந்ததா ஜிஎஸ்டி? அந்த ஜிஎஸ்டி சர்ச் பண்ணவங்க அறிவாலயத்துக்குள்ள சர்ச் பண்ணாம அந்த ஆபீஸை விட்டுட்டு அவர்களுடைய வேற ஒரு ஆபீஸ்ல போய் பார்த்தாங்க. இவருக்கு மட்டும் போனோம்னா அது அரசியல் மினிஸ்டர் வீட்டுலன்னு இவங்க இங்க செய்தி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஆதரவா இருந்ததா? இல்ல மத்திய அரசு பாஜக உங்க கூட கூட்டணியில இருந்தீங்களா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு இவங்க வீட்டுல ரெய்டுன்னு, இது தொழில் இவங்க நிறைய, இவருடைய குடும்பத்திற்கு நிறைய தொழில் இருக்குது. இவருடைய மகன் வீட்டுல கூட சமீபத்துல ஒரு ரெய்டு நடந்தது.
அவர் மகன் வீட்டுல சமீபமா ஒரு ரெய்டு கூட நடந்தது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப இங்க வராங்க. சரி, எடுத்த உடனே பெரியசாமி பேர், ஐயோ அவர் பேர்ல தானா பாத்தீங்களா, முக்கியமான தூண் அவரை அந்த மாவட்டத்துக்காக கவுக்குறாங்க. இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நிறைய அமைச்சர்கள் வீட்டுல இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய ஒரு சொத்து முடக்கப்பட்டது பல வருடமாக இடி ரைட்ல இருக்குன்றாங்க. அதை பத்தி எல்லாம் யாரும் பேசவே இல்லை. இன்னி வரைக்கும் அதுக்கான அடுத்த ஸ்டெப் கூட வந்த மாதிரி செய்திகள் இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சரி பண்ணிட்டாரு, பேசிட்டாரு சொல்றோமோ? இல்ல, ஒரு வழக்குன்னா அப்படிதான் இருக்கும். இந்த சோதனை என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஜிஎஸ்டி வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் அங்க வந்ததுங்க, இங்க வரல அப்படிங்கும் போது ஏன் வரல? இல்லங்க வந்துருச்சு கரெக்டா, ஆனா அதுல சதவீதம் கம்மியா இருக்குன்னா அது ஆபீஷியல் கணக்கு, அவங்களே பிரிச்சுப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதுக்குள்ளேயுமே பேசி முடிவு பண்ணுவாங்க. இங்க பணம் கட்டல, நீங்க வரி ஏய்ப்பு பண்றீங்க, அதனாலதான் உங்க வீட்டுல சோதனை. நாங்க இங்க கட்டிட்டோம் சார், அங்க கொடுக்கல சார்லாம் இவங்க சொல்ல முடியாது. அங்க வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னா அது வேற. இங்க ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு இவங்க நிறைய வியாபாரங்கள் நடத்துகிறார்கள். இதுல எது மெயினா போக்கஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து லெட்டரேட்ல மட்டும் இருக்கும். லெட்டர் பேட் கட்சி மாதிரி லெட்டரேட்ல மட்டும் இருக்கும். அந்த எந்த ஒரு அதாவது வியாபாரம் நடக்காது, பரிவர்த்தனை மட்டும் நடக்கும். வியாபாரம் நடக்காம வெறும் ஒரு 10 கம்பெனி இருக்கும், அதுல 4ல வியாபாரம் நடக்கும். மீதி வந்து பரிவர்த்தனையே இருக்காது, அந்த பண பரிவர்த்தனை மட்டும்தான் இருக்கும், பொருட்களே இருக்காது. அப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள் மேல இவங்க ரைடு பண்ணி விசாரணை பண்ணி இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றதுதான் இதனுடைய வழக்கமா வரக்கூடியது. இதுல இவங்க சொல்றதெல்லாம் வந்து இவ்வளவு பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா, இந்த எங்க மாநிலத்தை மட்டும்தான், தமிழ்நாடு மட்டும் செய்து விட்டார்களே அப்படின்லாம் இவங்க சொல்றாங்க. எங்களை மட்டும் செய்தார்கள் அப்படிலாம் இல்ல. எல்லா மகாராஷ்டிரால செஞ்சிருக்கிறாங்க, தெலுங்கானால செஞ்சிருக்காங்க. தெலுங்கானால என்ன பாத்தீங்கன்னாக்க, ஜூலை மாசத்துல வந்து 100 கோடி ஜிஎஸ்டி ஃப்ராட் பண்ணாங்கன்னு ஒரு கம்பெனி மேல போய் ரெய்டு பண்ணாங்க. இவங்க அதுக்கு வந்து அரசியல் முத்திரை குத்த முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு தனியார் கம்பெனி, வாய் முடிச்சாங்க. இங்க மினிஸ்டரோட மகன் மற்றும் மருமகன் மகள்லாம் நடத்துற கம்பெனின்னு உடனே இவங்க அதை அரசியலாக பாக்குறாங்க. சரிங்களா? அவர் மேல ஏற்கனவே பெரியசாமி அவர்கள் மேல கேஸ் இருக்கு. 2006-11 காலகட்டத்தில் சொத்து குவிச்சாங்கன்னு கேஸ் போடப்பட்டு அதுல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு மீண்டும் வழக்கு இப்ப தொடுக்கப்பட்டு அதை மீண்டும் தூசி தட்டி எடுத்து அதை பெண்டிங் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல அது ஒரு தடை போய் வாங்கிட்டு வந்தாங்க. சோ இவர் வந்து ரொம்ப நல்லவரா இருந்து இவர் பேர்ல வந்து ஏதோ போய் சோதனை பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இவர் மேல ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, அது தனி. இவங்க அடுத்த தலைமுறையில அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால ஜிஎஸ்டி வருது. சோ அந்த வந்து ஒரு தொழில் ரீதியான ஜிஎஸ்டிக்கான ஒரு ரெய்டா மட்டும்தான் இதை பார்க்கணும். இது உடனே பெரியசாமி வீடுங்கிறதுனால அரசியல் ரீதியா பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் பார்க்க முடியாது. இதை விட என்ன பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா, போன முறை அவரு அங்க வீட்டுல நடந்த மகன் வீட்டுல நினைக்கிறேன், அங்க நடந்த அந்த சோதனை, அது இடி சோதனை, ஒரு ஒரு துறை ஒரு அமைப்பு வரும், ஒரு தடவை இடி வரும், ஒரு தடவை ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்னொன்னு வருது அந்த சோதனை. அப்ப கூட பாத்தீங்கன்னாக்க இவங்க திமுக காரங்க உடனே உள்ள போய் உட்கார்றது, நாங்க பண்றது, நாங்க வெளில போக சொல்றாங்க. சோ அது உடனே இவங்களுக்கும் எங்களை வெளில போக சொல்றீங்களா, நாங்க யார் தெரியுமான்னு. ஏன்னா இவங்க கலைஞர் கைதும் போதே ஒரு இவர் அவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா, டிஆர் பாலு சொன்னார், நான் யார் தெரியுமா, என்ன தடுக்கிறியா நீ அப்படின்னாரு. நீங்க நீதிக்கும் சட்டத்திற்கும் எல்லாரும் ஒண்ணுதான், நீங்க அங்க போய் நான் யாரு தெரியுமா என்ன தடுத்துடுவியா அப்படின்லாம் கேட்டாக்க அது வந்து இவர்களுடைய அந்த எப்பவுமே பண்ற வேலையா தான் பார்க்கணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னாக்க அவருடைய மகள் இந்திரா அவங்க வந்து நிறைய அங்க தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஜிஎஸ்டிக்கான பேப்பர்ஸ் கேட்கறாங்க சார், அவ்வளவுதான் சார், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. பேப்பர்ஸ் கேட்கறாங்க, நீங்க பேப்பர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது அந்த கணக்கு வழக்கு சரியா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை கொடுக்கறதுக்கு ஏன் இவங்க தயங்குறாங்க, அது கேட்பாங்க. தயங்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, கணக்கு வழக்கு வந்து லாயரை கூட சொல்லுவாங்க. சரி, இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு சமீப காலத்துல ராணிகஞ்ச் அப்படிங்கிற பகுதியில, ராணிகஞ்ச் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிறுவனத்துல வந்து பெரிய ரெய்டு, ஜிஎஸ்டியோட மேசிவ் ரெய்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ரெய்டு பண்றாங்க. இது நான் ஒரு உதாரணத்துக்காக சேர்த்து சொல்றேன், அது உங்களுக்கு புரிய வரும் கடைசியில. அங்க வந்து என்னன்னா சூரிப்பட்டா மார்வாரிப்பட்டா இன்னொரு இடம், அது பேரு அவங்களுக்கு சரியா இதுல. சோ அவர் வந்து அந்த ட்ரேடர், அந்த வியாபாரியின் பெயர் நசீம் கான். அவரு அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெய்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிச்ச உடனே அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன தெரியுமா கொடுத்தாரு, திஸ் இஸ் எ கம்ப்ளீட்லி லீகல் ப்ராசஸ், we are consulting our lawyers,
ஜிஎஸ்டி அபிஷியல்ஸ் ஆர் வெரிஃபைங் அவர் டாக்ஸ் பேமெண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சம் கம்பெனிஸ். ஸோ எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அவர் பெயர் நசீம் கான். நம்ம ஊரா இருந்து பண்ணியிருந்தா உடனே இவர்கள் சிறுபான்மை ஆதித்தை கையில் எடுத்து பாத்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க, மத்திய அரசு பண்ணிடுச்சுன்னு ஒரு உருட்டை கலப்புவாங்க. அதுக்காக அவரை உதாரணமா சொல்ல வந்தேன். இப்போ அதுக்கு அந்த செய்தி ஏன் சொல்ல வந்தேன்னா, இவர்கள் ஜிஎஸ்டியில் ஊழல் செய்தார்கள் என்று, மோசடி செய்தார்கள் என்று அர்த்தம் இல்லை. இவர் பொருள் வாங்கிய இடத்தில் செய்திருக்கலாம், அதற்கான ஆதார பில்லை தேடி வந்திருக்கலாம், இல்ல இவங்க வித்த இடத்துல அந்த கம்பெனி பண்ணியிருக்கலாம், அவங்க அதற்கான ஆதாரத்தை தேடி வந்திருக்கலாம். நீங்க எடுத்தோடனே ஒரு குற்றச்சாட்டுறோங்கிற இங்க யாருமே பண்ணல. இவங்க தான் செய்தியை பரபரப்பு கலப்புறாங்க. சோ இவர்களுடைய நிறுவனம் ஊழல் செய்து என்று, முறைகேடு செய்து என்று சொல்லவில்லை. அது வேற ஒருத்தர் வந்துருவாரு, ஊழல் சொல்லாதீங்க முறைகேடும்பாங்க. நம்ம முறைகேடுனே போவோம். முறைகேடு செய்தார்கள் என்று சொல்லவில்லை. மற்ற நிறுவனங்களோடு தொடர்புடைய நிறுவனங்கள், வியாபார தொடர்புள்ள நிறுவனங்களில் நடந்திருக்கலாம், இல்லை இவர்களே செய்திருக்கலாம் அப்படிங்கிறதா இப்போதைய நிலைமையில சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எடுத்து கணக்கு எடுத்து பார்த்து ஆராய்ச்சி தான் சொல்லுவாங்க. சோ இது முறையா நடக்கிற சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை, அவ்வளவுதான். இது இவர்கள் அரசியலாக்க திரும்பி பார்த்து பேசிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்களுக்கு நல்லா புரியுது. நான் சொன்னேன், அவரு சார் அவர் பான் மசாலா சிகரெட்டு பீடி விற்கிறவர் சார், அந்த ட்ரேடர் நான் சொன்னவர் ரொம்ப தெளிவா பேட்டி கொடுக்குறாரு. இது லீகல் தான், லீகல் ப்ராசஸ் தான். எங்கிட்ட கேட்டாங்க, நாங்க கொடுக்குறோம், வக்கீல் வராரு, எங்க லாயர்ஸ் ஆடிட்டர்ஸ் வராங்க, கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானேன்றாரு. சார் ஒரு சாதாரண அந்த ஒரு வியாபாரி இதெல்லாம் சொல்லும்போது, ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு படித்தவர், பண்பாடு இந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய மகன் மகள் படித்தவர்கள், பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சொல்ல மாட்டாங்களா? ஏன் இந்த உலகத்தை சொல்லாம இங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க? ஜிஎஸ்டிங்கிறது வரிக்கான ஒரு இது, மாநிலம் மத்திய இருவருக்கும் 50% போகக்கூடிய ஒரு, அதுல நஷ்டம் ஏற்படுச்சுன்னா முறைகேடு நடந்தா தேடுறாங்க, அவ்வளவுதான். இல்லை இவங்க ஐபெரியசாமி வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவர் பக்கத்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, எல்லாமே இது முறையாக நடப்பதுதான். எந்த ஒரு இதுல முறைகேடு எல்லாம் இவங்க போய் தடையெல்லாம் கேட்க முடியாது. அந்த தனிநபர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டை உடைச்சிட்டாங்க, பூட்டை திறந்துட்டாங்க, தடை கொடுங்கன்னா கேட்க முடியாது. இவங்க எப்படின்னா, இவர்களுடைய உறவினர்கள் வீட்டை திறக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டு தீர்ப்பு வந்ததுன்னா நீதி வென்று விட்டதும்பாங்க. அப்படி இல்லை இவங்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னா நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கி விட்டார்கள்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த கோஷ்டி. ஸோ அதனால இதை அரசியலாக்க கூடாது. இது ஒரு வழக்கமான தொடர் நடவடிக்கை தான். இது ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதனால இதில் அரசியலா பார்க்காதீங்க, இது வழக்கமான ஒரு சோதனை தான் அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.